SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திருவண்ணாமலை மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இந்த ஆவணங்களை வச்சு நாம ஒரு விரிவான அலசலுக்குள்ள போகலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிறது திருவண்ணாமலை மரபு மதம் மக்கள் புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன பகுதி. இதுல SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க திருவண்ணாமலை மக்களுக்கு ஒரு வரவேற்பு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இதுல இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சி இது. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையோட அந்த பாரம்பரியம், அங்க இருக்கிற முக்கியமான கோவில்கள், அப்புறம் தேவாலயங்கள், மசூதிகள், அப்புறம் சுற்றுலா இடங்கள், மக்களோட வாழ்க்கை முறை, இதெல்லாம் பத்தி நிறைய விவரங்கள் இருக்கு. ஓஹோ, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது SR ஃபீல்டர்ஸோட அணுகுமுறை பத்தி என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும். முக்கியமா கடைசியில ஒரு பெரிய புரட்சி செய்ய போறோம்னு ஒரு சஸ்பென்ஸ் வேற வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, அது என்னவா இருக்கும்? சரி வாங்க, இது கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல எனக்கு ஒரு கேள்வி வருது பாருங்க. ஒரு கட்டுமான நிறுவனம் எதுக்காக ஒரு வரவேற்பு குறிப்புல இவ்வளவு தூரம் உள்ளூர் கலாச்சாரம், எல்லா மதங்களையும், அதாவது கோவில், சர்ச், மசூதின்னு தனித்தனியா சொல்லி, அப்புறம் வாழ்க்கை முறை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது அவங்க வேலைக்கு நேரடி சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுதே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இது எப்படி சொல்றது, ஒரு சமூகத்தோட அங்கீகாரம் வாங்கறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. அதாவது ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, அங்க இருக்கிற மக்கள் அவங்க கலாச்சாரம், பாரம்பரியம் மேல எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு காட்டிக்கிறது, ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்க இது இட சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டெக்னிக். ஓ, பிளேஸ் மார்க்கெட்டிங். ஆமாமா, வெறும் பில்டிங்க மட்டும் விக்காம அந்த இடத்தோட அந்த உணர்வோட தங்களை இணைச்சிக்க பாக்குறாங்க. குறிப்பா திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல எல்லா மத தலங்களையும் சொல்றது எல்லாரையும் மதிக்கிறோன்னு காட்டிக்கவும், தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்கவும் உதவும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த இட சந்தைப்படுத்தல் கோணம் நல்ல புரிய வைக்குது. சரி, அப்போ அடுத்ததா அந்த மர்மமான மிகப்பெரிய புரட்சி, அந்த சஸ்பென்ஸ் குறிப்பு, இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் மார்க்கெட்டிங் உத்தியா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே அவங்க கட்டுமானத்துல புதுசா ஏதாவது செய்ய போறாங்களா? ஒரு பில்டர் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறது நம்ம அடிக்கடி பாக்குறது இல்லையே. நிச்சயமா, அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இது வெறும் கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு விளம்பர டெக்னிக்கா இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு கோணத்துல பார்த்தா, ஒருவேளை அவங்க ஏதாவது பெரிய விஷயத்த மறைமுகமா சொல்றாங்களோ. உதாரணத்துக்கு இப்பெல்லாம் நீடித்த நிலைத்த கட்டுமானம் பத்தி பேசுறாங்கல்ல, சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்கள், டெக்னாலஜி யூஸ் பண்றத பத்தி சொல்றாங்களா இருக்கலாம். அல்லது திருவண்ணாமலை மாதிரி ஒரு பாரம்பரிய நகரத்தோட அந்த கட்டிடக்கலைய ஒட்டி ஆனா நவீன வசதிகளோட ஒரு புது ஸ்டைல்ல வீடு கட்ட போறாங்களா? அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. அதுவும் இல்லன்னா ரொம்ப கம்மி விலையில, கட்டுப்படியாகிற விலையில வீடு கொடுக்க போறோம்னு சொல்றாங்களா? குறிப்பில் இத பத்தி ஒண்ணுமே தெளிவா இல்ல பாருங்க. அதனால இது ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் ஆர்வம், இன்னொரு பக்கம் வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற மாதிரி இருக்கு. அப்போ இந்த அலசல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, SR பில்டர்ஸ் திருவண்ணாமலைக்குள்ள வர்றப்ப அந்த ஊரோட கலாச்சாரம், பாரம்பரியம், மத நல்லிணக்கம், வாழ்க்கை முறை எல்லாத்துக்கும் நாங்க மதிப்பு கொடுக்கறோம்னு சொல்ற மாதிரி ஒரு வரவேற்பு குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, இது ஒரு சமூக ஈடுபாட்டு உத்தியா இருக்கலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இட சந்தைப்படுத்தலாமும் இருக்கலாம். அதே சமயம் கட்டுமானத்துல ஏதோ ஒரு பெரிய, ஆனா என்னன்னு சொல்லாத, ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருக்கிறாங்க. கரெக்ட். இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஒரு கம்பெனி தன்னோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உள்ளூர் கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்துறது, இது எந்த அளவுக்கு உண்மையான அக்கறை, எந்த அளவுக்கு வெறும் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி? நல்ல கேள்வி. இடத்துல புரட்சின்னு அவங்க சொல்றது நிஜமாவே எப்படி இருக்கணும்? அது அந்த இடத்தோட பாரம்பரியத்தோடு சேர்ந்து போகுமா, இல்ல அது மீறி வேற மாதிரி இருக்குமா? இந்த வியாபாரத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் உள்ள உறவு, அதுவும் ரியல் எஸ்டேட் மாதிரி துறைகள்ல, இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. இந்த விரிவான பார்வைக்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி. SR Builders and Promoters. Call 701-000-5649.
Like, comment, share, subscribe. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.